இயற்கை அழகை பார்த்தீங்களா? காலையில் சூரியன் உதிக்கிற தருணம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். பார்த்தீங்களா? உங்களுக்கு பக்கத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது. தண்ணியெல்லாம் அழகாக, காற்று ரொம்ப இல்லை இன்னைக்கு. அதனால எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது எங்கள் முல்லைப்பூ செடி. நாள்தோறும் நிறைய பூக்கும். இன்றைக்கி நல்ல தழுவுலாம் நிறைய வந்திருக்கு. தெரியுதா உங்களுக்கு? சாயங்காலமே பூக்கள்லாம் மொட்டுலையே பறிச்சிருவேன். அதனால இதில் மொட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப தெரியாது. இது வந்து சந்தன முல்லை அப்படி சொல்லுவாங்க. சின்ன சின்ன பூக்களாக இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் சந்தன முல்லை அப்படி சொல்லுவது. வெத்தலை கொடியை பார்த்தீங்களா? அது பாட்டு கண்ட இடங்களெல்லாம் வெத்தலை கொடி படர்ந்து போகிறது. அது ஒரு அழகு தான். பார்த்தீங்களா? எங்கள் முருங்கை மரத்தை பார்த்தீங்களா? நாள்தோறும் நிறைய காய்க்கிற முருங்கை. எங்கே பார்த்தாலும் காயாகவே இருக்கும். இலைங்கிறது குறைவாக இருக்கும். பார்த்தீங்களா? இந்த முருங்கை மரம் எனக்கு பொதுவாகவே ரொம்ப பிடிக்கும். நாள்தோறும் நிறைய காய் தருது பார்த்தீங்களா? சுற்றி காமிக்கிறேன். மரம்லாம் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் பார்த்தா அவ்வளவு காய். ஒரு சமயத்தில் நிறைய காய் காய்க்கிறதா, ஒரு கொத்துலேயே 25-30 காய் கூட தொங்கிட்டு இருக்குமா. அந்த சமயத்தில் பார்க்க காற்றுல முறிஞ்சு கீழேயே விழுந்துடும். அப்புறமா என்ன பண்ணுறது? அடுத்தது தன்னால் தழுத்து ஓடி வந்துடும். அவ்வளவும் காய்களாக இருக்கும். பார்த்தீங்களா? இந்த முருங்கை மரத்துக்கு அழகாக ஒரு பேர் வைக்கலான்னு நினைக்கிறேன். என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். யாராவது ஒரு நல்ல பேர் சொல்லுங்கள். இந்த நாவல் வந்து வெள்ளை கலரில் காய்க்கக்கூடிய நாவல் பார்த்துடுங்க. இது காய்க்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது எங்களுடைய வீடு. நாங்கள் வாழக்கூடிய எங்களுடைய வீடு. இது எங்களுடைய வீடு. நாங்கள் ஜாதகம் பார்க்குற இல்லம். இது எங்களுடைய சுவாமி. நிறைய காரியங்கள் எங்களுக்கு வெற்றியை தருவது. இவங்க துணை நிற்கிறது. என்ன ஒரு காரியமானாலும் நிறைவாக சொல்லி தருவாங்க. அதை வெற்றி பெற செய்வாங்க. நல்ல மனமகிழ்வாக வாழ வைக்கிற தெய்வங்கள். எப்போதும் என்னோடு துணை நிற்கிற தெய்வங்கள். சரிங்களா? நல்லது.